அண்ணி வாங்க. தம்பிங்களா வாங்கப்பா. சித்ரா வாமா, நல்லா இருக்கியா? அண்ணி எல்லாரும் நல்லா இருக்கோம் அண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? அண்ணன் எங்க? ஆளே காணோம். உங்க அண்ணன் உள்ளதாமா இருக்காரு, இருமா கூப்பிடுறேன். மாமா மாமா எங்க இருக்கீங்க? உங்களை பார்க்க யாரெல்லாம் வந்திருக்காங்க பாருங்க. வாமா தங்கச்சி, வாங்கடா மாப்பிள்ளைங்களா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சித்ரா நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கு மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் மாமா. எங்க ராதா ஆளே காணும், கௌரியும் ஆளே காணும். எல்லாம் எங்க போயிட்டாங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேரும் உள்ளதாமா இருக்கிறாங்க. மாப்பிள்ளைங்களா உட்காருங்கடா. தங்கச்சிமா நீயும் உட்காரு, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? பரவாயில்லைங்க மாமா, நீங்க உட்காருங்க. அத்தை நீங்களும் உட்காருங்க. தங்கச்சிமா, இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுனா விசேஷமா? அதெல்லாம் ஒரு விசேஷமா இல்லனே. நம்ம கௌதம்க்கு நம்ம கௌரிய கேட்கலான்னு வந்திருக்கோம். தங்கச்சிமா என்னம்மா திடீர்னு வந்து கேக்குற? ஏன்னா என் மவனுக்கு உன் மவளை தரமாட்டியா? அப்படிலாம் இல்லம்மா, என் தங்கச்சி தானே நீ. உன் வீட்டுக்கு என் பொண்ண மருமகளா அனுப்ப மாட்டேனா? ரொம்ப சந்தோஷமா எனக்கு. சரிண்ணா, என் மருமக எங்க? ஆளே காணோம், வந்ததுன்னு பார்க்கவே முடியல. அண்ணி நீங்க உட்காருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்ல நீங்க உட்காருங்க, என் மருமக தானே அவ, நானே போய் கூட்டிட்டு வரேன் என் மருமகளை. சரிம்மா தங்கச்சிமா, உன் மருமகளை நீயே போய் கூட்டிட்டு வா போ. மருமகளே ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? எங்கேயும் இல்ல அத்தை, கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தோம். நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம் நாங்க. நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? நல்லா இருக்கோம் அத்தை நாங்க. ராதா கௌரி, சரி ரெண்டு பேரும் வெளியில வாங்களேன். ஏ ராதா, என்னடி எல்லாரும் வந்திருக்காங்க? எதனா விசேஷமா இருக்குமோ? தெரியலையாக்கா எதுக்கு வந்திருக்காங்கன்னு. எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்ல தானே செய்வாங்க, அப்ப பாப்போம். ஏ கௌரி, ஏ ராதா, என்னடி பேசிட்டு இருக்கீங்க? பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்டி கௌரி. என்னங்க அக்கா, உன்னைய கௌதம் மாமாக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க போல. சரி போடி ராதா, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடி. அண்ணா அண்ணி, இன்னைக்கு பூ வச்சு விட்டுட்டு போயிடுறோம். நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா பேசிக்கலாம்ண்ணா. சரிம்மா தங்கச்சி, இன்னைக்கு பூ வச்சுட்டு போயிருங்க. நிச்சயத்துக்கு அப்புறமா போன் பண்ணி பேசிக்கலாம் என்னன்னு. இந்த சின்ன பொண்ணு கூட தான் வந்தா இவ்வளவு நேரம். பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போனானே தெரியலையா வேற. குஷ்பக்கா வந்துட்டேன், வெளியில ஐஸ் வித்துட்டுனாங்களா, அதான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏண்டி சின்ன பொண்ணு, பொண்ணு தானே பார்க்க வந்திருக்கோம், வெளியில நின்று ஐஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொல்ற? எங்க குஷ்பக்கா என் வாயில வாங்கிட்டான்னு சொல்லிச்சு, அதான் என் வாய்க்கு வாங்கி கொடுத்தேன். பாத்தீங்களாடி, இவ வாங்கி தின்னுட்டு வாய் மேல பழிய போடுறான். சரி சின்ன பொண்ணு, நம்ம வாங்கிட்டு இந்த பூ வைங்க, அதை எடுத்து என் மருமாவை தலையில வச்சு விடு. அக்கா குஷ்பக்கா, உன் மருமக தலையில பூவை வச்சு விட்டேன், போதுமா? அண்ணா, பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு தான் முடிவு பண்ணணும். அப்புறமா நீங்க ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்கண்ணே, நாங்களும் ஃபோன் பண்றோம். சரிம்மா தங்கச்சிமா, நாங்களும் ஒரு நல்ல நாளா பாக்குறோம். நீங்களும் ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு சொல்லுங்க, நம்ம நிச்சயம் வச்சிடலாம். நீங்க மட்டும் பேசி முடிவு பண்ணா போதுமா? கட்டிக்கு போறவங்க அவங்க ரெண்டு பேரும், அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அதை விட்டுட்டு நீங்க ரெண்டு குடும்பம் மட்டும் பேசி முடிவு பண்றீங்க. எங்க சொன்னாக்கா வந்த இடத்துல வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அதெல்லாம் மாப்பிளைக்கு பொண்ணுக்கு பிடிச்சிருக்க மாட்டேங்குது, அதுக்குதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, புரியுதா? தேவையில்லாம நீ ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டு இருக்காத அந்த இடத்துல. இப்ப என்ன, சொரணம் கேட்டதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கா, நம்மளும் ஒரு வார்த்தை கேட்கணும்ல. நம்மளா பேசி முடிவு பண்ணிட்டு இருக்கோம். சரி, நான் கௌரி கிட்ட கேட்கறேன், மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா என்னன்னு. இந்தாடி கௌரி, உன் அத்தை மகன் உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுடி, யாருக்கும் பயப்படாம சொல்லு. போங்கக்கா, இதெல்லாமா என்கிட்ட கேட்பீங்க? சரி, என் கௌதம் மாமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், போதுமா? மாப்பிள்ளை அதான் பொண்ணு சொல்லிச்சுல உங்களுக்கு பிடிக்கணும், நீங்க சொல்லுங்க தைரியமா, உங்களுக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா என்னன்னு. எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம். அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தான் பிடிச்சிருக்கு, சட்டு புட்டுன்னு அடுத்து என்ன வேலைன்னு பாருங்க. ஏண்டா கார்த்திக், நானும் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வந்தமா, உனக்கு பொண்ணு பார்க்க வந்தமா? நானும் பார்த்துட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து. நீ என்னன்னா ராதாவை உத்து பார்த்துட்டு இருக்காவன். என்னடா அந்த புள்ளையும் உன்னை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்கு. என்னடா நடக்குது உங்களுக்குள்ள? கௌதம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போல இருக்கே. டேய் அப்படிலாம் இல்லடா, ஏன்டா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம்டா, அத்தை பொண்ணாச்சே அழகா இருக்காளேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது என்னடா தப்பு இருக்கு? ஏண்டா இங்க ஒருத்தன் பக்கத்துல நிக்கிற, அதை மறந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? டேய் கௌதம், உங்க பாருடா, கௌரி ஒன்னே பார்த்துட்டு இருக்கா. ஒரு 4 வார்த்தை என்னன்னு பேசிட்டாச்சு வாடா. அக்கா, என்ன கௌதம் அத்தானே பார்த்துட்டு இருக்க? அத்தாங்கிட்ட என்ன தனியா பேசணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ராதா, சும்மா பார்த்தேன் அவ்வளவுதான், அத்தை பையனாச்சேன்னு பார்த்தேன். சரிண்ணா, அண்ணா அண்ணி நாங்க கிளம்புறோம், போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம் என்னன்னு. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க.